ஜூலை 19, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. நீங்கள் நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் கேட்டதை கண்டிப்பாக உங்களுக்கு தந்தருளுவார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். He will surely give you what you have asked for in faith. You don't get tired. ஆகாய் 2 அதிகாரம் 22 வசனம். ஆகாய் chapter 2 verse 22. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து உங்கள் வாழ்வில் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளின் முத்திரை உங்கள் வாழ்வில் இருக்கும். அந்த அழியாத முத்திரை உங்கள் வாழ்வில் இருக்கும்போது நீங்கள் எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் உயர்த்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். And I will make you like my signet ring, for I have chosen you, declares the Lord Almighty. My dear brothers and sisters, when you believe in Christ Jesus and receive Him into your life, the seal of God will be in your life. You will be exalted when that immortal seal in your life. You will be blessed. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து இப்பொழுதும் ஆண்டவரே அப்பாவை நோக்கி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களுடைய வாழ்வில் ஆண்டவரே என்னென்ன தேவைகள் தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் நீ சந்தித்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பாவை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தைக்காக நன்றி. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அந்த முத்திரை மோதிரமாக வைத்து ஆண்டவர் நீர் ஆண்டவரை அவளை தெரிந்து கொண்டு அவளை ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா ஆம் சுவாமி, இந்த உலகத்தில் ஆண்டவரை யார் எங்களை வெறுத்தாலும் யார் ஆண்டவரை எங்களை ஒதுக்கினாலும் நீர் ஒருபோதும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளை ஆண்டவரை வெறுத்து ஆண்டவரை ஒதுக்குகிறவளே அல்ல. கத்த நீர் அவளை ஆண்டவரை ஏந்தி சுமப்பவர், அவளை ஆசீர்வதிப்பவர், அவளை வழி நடத்துகிறவர். அப்படியாக உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு நீர் சந்தித்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அந்த அழியாத முத்திரை ஆண்டவரே அவருடைய வாழ்வில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தரட்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நீர் ஆண்டவரே அந்த முத்திரையை நீர் வைத்தலிடுமா ஜெபிக்கிறோம். நான் இயேசுவின் பிள்ளை, நான் கர்த்தருடைய காக வாழ்கின்ற ஒரு மணவாளன் மணவாட்டி என்று சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த முத்திரை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா அந்த சிலுவை முத்திரை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த முத்திரை அவளுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தையும் பலனையும் ஜீவனையும் நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யார் யார் உம்மை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே சிலுவையின் முத்திரையை நீர் வைத்தருளுமா ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் முத்திரையை நீர் வைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே சுகத்தின் முத்திரையை நீர் வைத்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தருகிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் யார் யார் ஆண்டவரே சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை இறங்கி அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மைகளையும் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே விழுந்து போவது உம்முடைய சித்தம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் அவளுக்கு இறங்கி பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் அவளோடு கூட இருப்பீராக, பெரிதான நன்மைகளை நீ தந்தருவீராக, எல்லா பலவீனங்களை மாற்றி அருள்வீராக. இன்னுமா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பீராக. இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உடைய கரம் இருந்து அவர்களுக்கு வெற்றியை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே வாழ்ந்திருக்க வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு விதமான தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை ஆண்டவரே அடிமை நான் அறியேன், ஆனாலும் என் தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த
தேவைகளை எல்லாம் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக, நீரே வழிநடத்துவீராக. இந்த பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவரே அவளுக்கு இருக்கிற எல்லா வாஞ்சைகளையும் நீ நிறைவேற்றி அவளுக்கு தந்து அவளை நடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்று ஆரோக்கியத்தை பெற்று நீடிய ஆயுள் நாட்களை பெற்று எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அநேக திருமண நாளை ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து பெரிய காரியங்களை ஆண்டவரே அவளுக்கு காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தந்து இம்மட்டும் காத்தர் இனிமேலங்களை அவளை பாதுகாத்து நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.